அந்த நேர்களே, ஓமானின் மஸ்கட் மாநகரில் தொடர்ச்சியாக இன்று வெள்ளிக்கிழமை முற்று முழுவதுமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்லொரு ஆரம்பம், அதாவது இந்த பேச்சுவார்த்தை முடிவு இல்லாமல் பேச்சுவார்த்தை முதலாம் சுற்றில் நல்லொரு தொடக்கம் ஆரம்பம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையில் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றது. இப்பொழுது எதிரி நாடுகளை தாக்க, குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஃபெராம் சகர் 4 என்ற பாலிஸ்டிக் ஏவுகணையை நிறுத்தி இருக்கின்றது. இது எப்படி பேச்சுவார்த்தை பேசிட்டு போகக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை நிறுத்திருக்கின்றால் அது ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யத்தான் பார்க்கப்படுகின்றது. நாம் ஏற்கனவே பல காணொலி சொல்லி இருக்கின்றோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ஈரானின் வெற்றி என்பது அது அநேகமாக அதில் ஏவுகணையை தான் வெற்றியாக பார்க்கின்றது. அந்த ஏவுகணை அந்த இஸ்ரேல் மீது நடைபெற்ற 13-12 நாள் போரின் போது கூட அது கடைசியாக தன்னுடைய ஏவுகணை மூலமாகத்தான் மிகப்பெரிய சாதனையை இஸ்ரேலில் வெளிக்காட்டியது, வெற்றி பெற்றது. அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஈரான் தனது ஹராம் சகர் பேருண்டாம் 4 என்று ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஈரான் பயன்படுத்த போகின்றதாக சொல்லி இருக்கின்றது. போர்க்கடமைக்காகவும் மத்திய கிழக்கு தடுப்பு மற்றும் விரிவாக்க இயக்கவியலை வரையறை செய்யவும் ஹராம் சகர் 4 பாலிஸ்டிக் இலக்கம் 4 என்ற ஏவுகணையை பயன்படுத்துவதாக சொல்லி இருக்கின்றது, உத்தியபூர்வமாக அறிவித்தும் இருக்கின்றது. சரி, இதுல பவர் என்னவாம் என்றால் மிகப்பெரிய பவர். 12 நிமிடங்களுக்குள் அடிச்சு தொலாதி, அதாவது ஒரு நமக்கு இந்த சுனாமி வருது இல்லையா, வந்த வேகத்தில் அடிச்சு சாத்திட்டு கழுவிட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி 12 நிமிடத்தில் இஸ்ரேலை கிளியர் பண்ணிடும். இது எப்படி 10-12 நிமிடங்களில் ஈரான்ல வச்சு ஏவிட்டால் அது அவங்க போய் அவரை பண்ணி உண்டு இல்லைன்னு பண்ணி வந்துடும். இது எப்படி இருக்குது? அது மட்டும் இல்ல, பஹ்ரைன்லையும் கட்டார்லையும் இருக்கின்ற அமெரிக்க பேஸையும் பதம் பார்க்கலாம். அல் உதைத் அது ஏற்கனவே சொல்லிக்கமே கிட்டத்தட்ட 60-70 கிலோ ஏக்கர் கொண்ட பரப்பளவு கொண்ட 40,000 to 50,000 போஸ்டர்ஸ், அமெரிக்க போஸ்டர்ஸ் கட்டார்ல தங்கி இருக்கிறாங்கல்ல. கடந்த வாரமே 4 மணி நேரம் கேம விட்டு போட்டு ஓடி போயிட்டாங்க. இதுக்கு தான் பயம். இதுக்கு பயம் இவன் ஈரான் ஏவுகணை தான் பயம். அந்த பயத்துல புதிதாக இன்னும் சோதித்து, அதாவது அங்க பரிசீலித்து வெற்றி பெற்ற ஒரு ஹராம் சகரை நிறுத்தி இருக்கின்றான் ஈரான்காரன். அடிச்சு சாத தம்புறான், மதனே நீ சண்டைக்கு வா என்ற மாதிரி தான் கூப்பிடுறான். பார்க்கலாம். ஹராம் சகர் பாலிஸ்டிக் ஏவுகணையை பற்றி நாம் நிறைய பேச வேண்டியிருக்குது. நிறைய மக்கள் தெரிஞ்சு வைத்திரு. ஏன் இந்த அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் ஈரான் மிகவும் பயங்கரமான ஹராம் சகர் போர் பாலிஸ்டிக் ஏவுகணையை நிறுத்தி இருப்பதானது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் அமெரிக்கா இஸ்ரேலும் யோசிக்கிறாங்க, பாக்குறாங்க. இனி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. இனி ஓரளவு பேச்சுவார்த்தை சமாதானமா போவதுதான் அமெரிக்கா பாப்பாரு. நெய்னாக்கு ஒரு அச்சம் வந்திருக்கும், நீ அடி பாப்போம் தான் ஈரான நிக்குது. அதை பத்தி நிறைய தகவல் இருக்குது, பார்க்கலாம். ஹராம் சகர் போர் பாலிஸ்டிக் ஏவுகணையை செயல்படுத்துவதற்கான ஈரானின் முடிவு தற்காப்பு தடுப்பில் இருந்து தாக்குதல் ஏவுகணை ராஜதந்திரத்துக்கு ஒரு தீர்க்கமான மாற்றத்தை குறிக்கிறது என்றும், மத்திய கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக் எரிசக்தி வழித்தடங்களில் விரிவாக்க இயக்கவியலை மறுவடிவமைக்கவும் அதை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கான பதிலடி நேரத்தை விகத்தகு முறையில் குறைக்கிறது. அரை மணி நேரம் செல்றாம இல்ல, 10-12 நிமிடம் அடிச்சு பதிலடி கொடுக்குறேன். இதுல அமெரிக்காவும் அவங்களோட படையும் தாக்குற, இஸ்ரேலையும் தாக்குற. ஏற்கனவே சொல்லியிருக்கம் இல்ல, இஸ்ரேலுக்கு தான் முதல் அடி என்று. எங்க மேல நீங்க ஏதாவது ஒரு குண்டூசியை போட்டாலும் நாங்க இஸ்ரேல் மேல கொட்டுறன்னு முடிவுக்கு வந்துட்டுல, அந்த அடிதான் இது. ஈரான் ஹராம் சகர் போர் பாலிஸ்டிக் ஏவுகணையை செயலில் உள்ள போர் சேவைக்கு நிலைநிறுத்தியுள்ளது. இது தெஹ்ரானின் மூலோபாய சமிக்கைகளை வேண்டுமென்று அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கையாகும் என்றும், இது கடுமையான பிராந்திய நிலையற்ற தனிமையின் கருணத்தில் கடின இராணுவ திறனை அளவீடு செய்யப்பட்ட புவிசார் அரசியல் செய்தியுடனும் இணைக்கிறது சொல்லப்படுகின்றது. மூத்த இராணுவ தலைமையின் அதிகாரப்பூர்வ செய்தியுடன் சேர்ந்து IRGC விண்வெளி படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாஜி சாதே நமது நாட்டின் ஏவுகணை சக்தி கருத்து முதல் தயாரிப்பு வரை முற்றிலும் உள்நாட்டு
தயாரிப்பு என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இது நமது எதிராளிகளை மூலோபாய சுயாட்சியை குறிக்கும் வகையில் எதிராளிகளை தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது என்றும் அவர் உறுதியாக சொல்லுகின்றார். ஏவுகணை நகரங்களில் ஹொர்ராம் சஹர் 4 செயற்பாடு நிலைநிறுத்தும் ஆயுதப்படையின் கோட்பாடு அறிவிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது மிகப்பெரிய உந்து சக்தியுடன் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மிசைலாக சொல்லப்படுகிறது. ஓமானின் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பாருங்க, இந்த அச்சமூட்ட இந்த நாம சொன்னமில்ல வெள்ளிக்கிழமை பகல் 12:30 மணி என்று இந்த பேச்சுவார்த்தை ஈவினிங் எடுத்தாலும் அதற்கு 3 மணி நேரங்களுக்கு முன்பாகவே, சில மணி நேரம் என்றால் 3 நேரத்துக்கு முன்பாக என்று சொல்லப்படுது, அதற்கு முன்பாகவே இந்த ஹராம் நிறுத்தி இருக்குது. இது எப்படி? இது பெரிய ஒரு விளையாட்டு வித்தியாசம். அதாவது ஹராம் சஹரை நிறுத்தி இருக்குது. இந்த நிறுத்தத்தின் நேரம் தரையில் மீள முடியாத இராணுவ உண்மைகளை நிரூபிப்பதன் மூலம் ஈரானின் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை கடினப்படுத்துவதற்கான ஒரு கணக்கிடப்பட்ட முயற்சியை குறிக்கிறது என்றும் ஏவுகணை திறனை உயர் பங்கு ராஜதந்திர ஈடுபாட்டில் ஒரு பேரம்பேசும் சக்தியாகவும் இதை மாற்றி இருக்கின்றது. எப்படி தந்திரமான வேலையை பார்த்து ஈரான் தாடி பாலாகே ஒரு மூலோபாய கண்ணோட்டத்தில் ஹராம் சஹர் போர்க்கடமையில் நுழைவது பிராந்திய தடுப்பு இயக்கவியல் விரைவான தாக்குதல் சக்திகளுக்குள் அடங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் வளைகுடாவில் அமெரிக்க முன்னோக்கி நிலைநிறுத்தப்பட்ட படைகள் மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள நட்பு கட்டளை முனையங்களுக்கு ஏவுகணையின் நிலைநிறுத்தம் அச்சுறுத்தல் கணக்கீட்டை அடிப்படையில் மாற்றுகிறது என்றும் ஹைப்பர் சூப்பர்சானிக் வேகத்தில் விதிவிலக்காக கனமான போர் முனைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கு அப்பால் இந்த நடவடிக்கை ஆசியாவின் மூலோபாய நிலப்பரப்பில் எதிரொலிக்கிறது. அங்கு எரிசக்தி பாதுகாப்பு, கடற்சால் வர்த்தக வழிகள் மற்றும் பினாமி மோதல்கள் ஈரானிய ராணுவ சக்தியுடன் நேரடியாக வெட்டுகின்றன என்றும், குறிப்பாக ஹார்முஸ் தலச்சந்தி போன்ற மூச்சு திணறல் புள்ளிகள் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்படும் அதிகரிப்பால் பாதிக்கப்படக்கூடிய என்றும் சொல்லப்படுகின்றது. எண்ணெய் விலை ஏற்றம், இறக்கம், கப்பல் போக்குவரத்துக்கு காப்பீட்டு ஆபத்து மற்றும் ஆசிய வளர்ச்சிக்கு இன்றியமையாத மூலோபாய நீர்வழிகளை இராணுவமயமாக்குதல் போன்றவற்றுக்காக இந்த ஹராம் சஹர் போர் வரிசைப்படுத்தலில் அடிக்கோடிட்டு காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. ஆக இந்த வளர்ச்சி சமகால ஏவுகணை ராஜதந்திர லென்ஸ் மூலம் பார்க்கும் போது ஏற்கனவே பலவீனமான பிராந்திய பாதுகாப்பு சூழலை தீவிரப்படுத்தும் அபாயத்தில் கூட தெஹ்ரான் அதன் தேசிய பாதுகாப்பு மூலோபாயத்தை துல்லியம், வேகம் மற்றும் சுமை ஆதிக்கத்தில் அதிக அளவு நங்குரமிட தயாராக இருந்தும் காட்டப்படுகின்றது. வரலாற்று சூழல் மற்றும் ஹராம் சஹர் ஏவுகணை பரம்பரையின் மூலோபாய பரிணாமமாகும் என்றும், ஹராம் சஹர் ஏவுகணை திட்டம் 1980 1988 வரை ஈரான் ஈராக் போரின் போது 8 ஆண்டு கால போரின் போது கூட்டு நினைவிலிருந்து பிரிக்க முடியாது என்றும் அது சொல்லப்படுகின்றது. ஜனவரி 2017 முதலில் சோதனை செய்யப்பட்டு அந்த ஆண்டின் பிற்பகுதியில் பகிரங்கமாக வெளியிடப்பட்ட அசல் ஹராம் சஹர் 1 பல தசாப்தங்களாக ஏவுகணை பாதிப்புக்கு ஈரானின் பிரதிபலிப்பாக வெளியிடப்பட்டது என்றும், இது வடகொரியாவின் முசுதான் தளத்திலிருந்து தொழில்நுட்ப உத்வேகத்தை பெற்றதாக கூறப்படுது. ஆக இது வடகொரியாவோட தயாரிப்பு. இவங்க தயாரித்தாலும் அது இவங்களோட பேஸ்மெண்ட் இங்கே கொடுக்கப்பட்டாலும் அத்தனை ரிசோர்ஸும் வடகொரியாவோட தயாரிப்பு விடயம் இருக்கும், அதிலே சம்பவம் இருக்கும். அதே நேரத்தில் தடைகளை தவிர்த்து இறையாண்மை உற்பத்தி திறனை நிறுவ தீவிரமாக உள்ளூர் மயமாக்கப்படும் சொல்லப்படுகிறது. ஏவுகணையின் அன்னளவாக 13 மீட்டர் நீளமும் 30 டன்களுக்கு அருகில் ஏவுதள எடை மற்றும் சுமார் 1.5 மீட்டர் விட்டம் ஆகியவை சுமை ஆதிக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் வடிவமைப்பு தத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. 1500 முதல் 1800 கிலோகிராம் வரை இடையுள்ள போர் முனைகளை வழங்க உதவுகிறது என்றும், இது தற்போது சேவையில் உள்ள வேறு எந்த செயற்பாட்டு ஈரானிய பலிஸ்டிக் ஏவுகணையாலும் ஒப்பிட முடியாத மிக உயர் ரக திறமை கொண்டதெனும் சொல்லப்படுகின்றது. ஹைப்பர்சோனிக் உந்து சக்திகளை பயன்படுத்தும் ஏவுகணையின் திரவ எரிபொருள் உந்து விசையின் மூலம் தோராயமாக 12 நிமிடங்களுக்கு, அதாவது இதன் தாக்கு திறன் எரிபொருள் நிரப்பும் நேரத்தை தோராயமாக 12 நிமிடங்களாக குறைத்துள்ளது. ஏவுதல் முந்தைய கண்டறிதல் சாதனங்களை கணிசமாக குறைத்துள்ளதாம்.
ஈரானிய அரசு அறிக்கைகளின்படி இது வேக விவர குறிப்பு மேற்கு ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 10 முதல் 12 நிமிடங்களுக்குள் ஹராம் சஹர் 4 இஸ்ரேலுக்குள் உள்ள இலக்குகளை அடைய உதவுகிறது என்றும் இது துல்லியமாக இருந்தால் நீட்டிக்கப்பட்ட முன்கூட்டிய எச்சரிக்கை சுழற்சிகளை நம்பியிருக்கும் அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு நெட்வொர்க்குகளின் எதிர்வினை திறனை குறைப்புக்கு உட்படுத்துகிறது. இது இவங்களோட விமான எதிர்ப்பு தாங்கி இருக்குல்ல, அதாவது இவங்களோட ஏர்பேஸ் தாங்கிகள், அதாவது ஆரோ, பெட்ரியாட் மற்றும் தாட் போன்ற அமைப்புகள், அதாவது வான்வழி தடைகள் தாக்குதல் வழிமறிப்பு இடைமறிப்பு நிகழ்வுகளை குறைக்கும் கணிக்க முடியாத விமான பாதைகளை அறிமுகப்படுத்துகிறது. அப்ப ஆக இவங்களோட தடுப்பு தளங்களை எல்லாம் தாண்டி தாக்கக்கூடிய வல்லமையை கொண்டதாம். குறிப்பிட்ட ராணுவ இலக்குகளை நம்ப தகுந்த முறையில் அச்சுறுத்தும் வல்லமையை கொண்டதென்றும் சொல்லப்படுகின்றது. நிலையான நிலத்தடி குழிகள் மற்றும் மொபைல் டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர்ஸ் இரண்டிலிருந்தும் ஏவப்படும் ஏவுகணையின் திறன் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த அமைப்பு வளைகுடா முழுவதும் உள்ள அதிக மதிப்புள்ள சொத்துக்களை நேரடியாக அச்சுறுத்ததும் தாக்கக்கூடியது. இதில் கத்தார், அல் உதைத் மற்றும் பஹ்ரைனில் வச்சுக்கிறாங்க பெரிய பேஸ் உண்டு, நான் பார்த்தேனா, மற்றும் பஹ்ரைனில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் அரேபிய கடலில் உள்ள கடற்படை தளங்களையும் தாக்கக்கூடியது. எப்பா ரொம்ப மோசம்டா சாமிகளா. ஹராம் சஹர் போரின் தன்மை என்பது போர் வரிசைப்படுத்தல் மத்திய கிழக்கு முழுவதும் முடிவெடுக்கும் காலக்கெடுவை சீர்குலைக்கும் சுருக்கத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளை ஏவுகணை எச்சரிக்கை நேரங்கள் 10 நிமிடங்களுக்கு பதிலாக நிமிடங்களில் அளவிடப்படும் நிலைமைகளின் கீழ் செயல்பட கட்டாயப்படுத்துவதன் மூலம் அடிப்படையில் விரிவாக்க இயக்க வேலையை சார்ந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் முழுவதும் உள்ள இலக்குகளையும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்கா முன்னோக்கி தளங்களையும் தோராயமாக 10-12 நிமிடங்களுக்குள் தாக்கும் திறனும் இந்த ஏவுகணை அரசியல் மற்றும் இராணுவ எதிர்வினை சாளரங்களை தவறான கணக்கீடு செயலான அத்தனையும் செய்யக்கூடிய என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு ஹராம் சஹர் போரின் வேகம் மற்றும் சூழ்ச்சி திறன் ஆரோ மற்றும் டேவிட் ஸ்டிலிங் போன்ற அமைப்புகளை அடிப்படையாக கொண்ட அடிப்படை அனுமானங்களை சவாலுக்கு விடுகின்றது. தாக்கமும் வல்லமை கொண்டதாம். இந்தோ பசிபிக் கண்ணோட்டத்தில் தாக்கங்கள் உடனடி மோதல் மண்டலங்களுக்கு அப்பால் நீண்டுள்ளன. எனவே வளைகுடாவில் உள்ள உறுதியற்ற தன்மை ஆசிய எரிசக்தி பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கின்றது என்றும் ஜப்பான், தென்கொரியா, இந்தியா மற்றும் மலேசியா போன்ற பொருளாதாரங்கள் விலை அதிர்ச்சிகள் மற்றும் ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள விரிவாக்கத்துடன் தொடர்புடைய விநியோக இடையூறுகளுக்கும் ஆளாகின்றது. ஏவுகணை ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச எதிர்வினைகள் ஏவுதளத்திற்கு அப்பால் சக்தி என்றும் சொல்லப்படுகின்றது. இதன் வேகம் மற்றும் இடைமறிப்பை மையமாக கொண்ட ஒரு பிராந்திய ஆயுத போட்டியை தூண்டுகிறது. ஏவுகணைகளை மையமாக கொண்ட சக்தி திட்டத்தின் இந்த வளர்ந்து வரும் சகாப்தத்தில் ஹராம் சஹர் 4 ஒரு தொழில்நுட்ப மைல்கல்லாகவும் மத்திய கிழக்கிலும் அதற்கு அப்பாலும் தடுப்பு வடிவிகள் மீள முடியாமல் மாறிவிட்டு என்பதற்கான எச்சரிக்கையை நிலைநிறுத்துவதாகவும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு மிகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹராம் சஹர் 4 இன்று வெள்ளிக்கிழமை மாலை முதல் நண்பகல் முதல் ஈரான் இறக்கி இருக்கின்றான். வளைகுடாவில் மிகப்பெரிய போட்டிக்கு மத்தியில் ஒன்று மட்டும் சொல்லலாங்க, நாளைக்கும் இந்த இது உங்களுக்கு சனிக்கிழமை காலை செய்தியாக வருகின்றது. இன்று கூட சனிக்கிழமை கூட இவங்களின் அமைதி பேச்சுவார்த்தை ஒமான் மிகப்பெரிய அமைதியை கொண்டு வரவில்லை என்றால் ஈரானும் இஸ்ரேலும் நாம் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம். வளைகுடா ஏற்கனவே அங்க செங்கடல் இருக்குது, இப்போது இதுவும் சேர்ந்தால் ஒரு இரத்த ஆறு ஓடும். அடுத்த கட்டமாக 80% இஸ்ரேலின் அழிவு சேதாரம் இரண்டும் இஸ்ரேலுக்கு அதிகரிக்கும். இதை நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம். இந்த ஹராம் சஹர் மிகப்பெரிய சேதாரத்தை கொடுக்க போகின்றது. ஏராளமான ஹராம் சஹர் 4 ரெடியாக இருக்கின்றது. எந்த நிமிடமும் அமெரிக்கா தனது வித்தையை காட்ட முன் வந்தால் ஈரான் ஹராம் சஹர் மட்டுமல்ல அதை மேலே அதிகமாக வைத்திருக்கும் வித்தைகளை மிகப்பெரிய ரெப்ளிகேஷன் கொடுக்கும் என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.